வெல்கம் டு techsiddhar. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோசியம் எப்படி பார்க்குறது ஆன்லைனில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு போகிறோம் கம்ப்யூட்டர் ஜோசியம் அப்படின்னா என்னென்னு. கம்ப்யூட்டர் ஜோசியெல்லாம் பார்க்க போகிறதில்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா டேட்டா சயின்ஸ். அதுதான் நான் கம்ப்யூட்டர் ஜோசியம்னு சொல்லி போட்டிருந்தேன். நம்ம கம்ப்யூட்டர் ஜோசியம் நம்ம ஜோசியம் பார்க்கும்போது என்ன பண்ணுமோ, நம்ம எதிர்காலத்தில் எப்படி என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கைரேகை வச்சியோ, எப்படி நம்மளுடைய விஷயங்களை வச்சு எப்படி இந்த மாதிரிலாம் ஆகவே உனக்கு இத்தனை குழந்தை பிறக்கும், கையை பார்த்துலாம் சின்ன வயசில் நம்ம விளையாடிருப்போம். அதே மாதிரியே தான், இதே மாதிரியே ஜாப் தான் டெக்னிக்கலாக கம்ப்யூட்டர் சைடில் டேட்டா சயின்ஸ்ன்ற விஷயம், டேட்டா சயின்ஸை ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். டேட்டா சயின்ஸ்னு சொன்ன உடனே எல்லோரும் கேட்கும்போதே ஒரு ப்ரௌடாக நினைப்பாங்க டேட்டா சயின்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டா சயின்ஸ்னால் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நமக்கு எல்லோரும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தான். நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து நான் சொல்ல போகிறேன். டேட்டா சயின்ஸ்னால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஃப்யூச்சர் அனாலிசிஸ் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வீடியோ, இப்போ இந்த techsiddhar சேனல்லே வீடியோஸை பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கிடையே இது சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன் அந்த மாதிரி ஷோ ஆகுதுன்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருப்பீங்களான்னு தெரில. இதுக்கு பேர் தான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்த டேட்டாவிலேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வீடியோஸ் தான் அதிகமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கலாக இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பார்க்குறீங்க போது அது சம்மந்தமான சஜெக்ஷனாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பார்ப்பீங்கன்ற ஒரு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதை டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு எல்லாத்தோட டெர்மாலஜி என்னென்னா ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ எல்லாம் கொரோனாவில் இருந்திருப்பீங்க, கொரோனா லாக்டவுனில் வீட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் தாயெல்லாம் விளையாடுவாங்க, நம்ம அதை பார்த்துருப்போம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு தாயம் விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன். அதில் 1, 2, 12 அந்த மாதிரி உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 10 இந்த மாதிரி ஒரு 10, 15 கேம் விளையாடுறீங்கன்னா, அந்த கேமோட டேட்டா வச்சு நீங்கள் எப்போல்லாம் எத்தனை தடவை உங்களுக்கு 10 விழுது, எந்த தடவை 5 விழுது, எத்தனை தடவை 2 விழுது, எத்தனை தடவை உங்களுக்கு தாயம் விழுது, இந்த மாதிரி கணக்கெலாம் வச்சு நீங்கள் அடுத்த போட போகிறது தாயமா 2ஆ 1ஆ அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த ப்ரெடிக்ட் பண்ணுற விஷயத்தை தான் பிக் டேட்டான்னு நீங்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப்ன்றது எப்போ பூம் ஆச்சு? ஆக்சுவலாக இது ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்க ஜாபு. எல்லாருமே டேட்டா சயின்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயமா பார்க்குற ஒரு ஜாபு. சரி, இந்த ஜாப்ன்றது வில்லியம்சன் அப்படின்ற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார். இது எப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துச்சுன்னா, டேட்டா மைனிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா கிடைக்கும்போது அதை மைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, கம்மியான டேட்டாவாக கம்மி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்காக அந்த டேட்டா மைனிங்லேருந்தும் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோட இன்வால்வ் ஆகி தான் டேட்டா சயின்ஸ் பெருசாக வளர ஸ்டார்ட் ஆச்சு. எப்போ இந்த டேட்டா சயின்ஸ் வளர ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம 2021 சென்ச்சுரி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கு பூம் ஆகிறதுக்கு, அதை பற்றி வளர்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்பட்டுச்சு. 2-3 வருஷம், 4-5 வருஷம்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டுருக்குது. இதுக்கான சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபுல் ஆஃப் டேட்டாஸ் தான். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் 4G 3G வந்ததுக்கப்புறமா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ஒரு டேட்டா, நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேட்டா, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஒரு டேட்டா, இந்த மாதிரி சின்ன நீங்கள் ஒரு FBயில் ஒரு போஸ்ட் போகிறீங்கன்னா அது ஒரு டேட்டா. இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் வச்சு தான் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ன்றவங்க பைசாலாம் சம்பாதிப்பாங்க. நம்மளுடைய டேட்டாஸை வச்சு தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அமேசானில் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வேறு இடத்துல நீங்கள் போய் தேடும்போது அது உங்களுக்கு ஆடாக காமிக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி நான் ஷூ வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சேட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் திடீர்னு ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது ஷூக்கான ஹார்டு காமிக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய சேட்ஸை அவங்க உங்கள் ப்ரைவசிலாம் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் சேட் பண்ணுற விஷயத்துல அதை எடுத்து உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் பண்ணுற விஷயமா யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸ் எல்லாம். இதுதான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாலாம் சேர்ந்தது தான் பிக் டேட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. பிக் டேட்டா பெரிய டேட்டா, ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. இது எப்போ பூம் ஆச்சுன்னா, இந்தியாவில் ரொம்ப சொல்ல போனால் ஜியோலாம் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோனெல்லாம் 4G ஃபோன் சொல்லிட்டு கட்டாயமாக எல்லாருக்கும் 1.5 GB கொடுத்துருப்பாங்க. 1.5 GB காலி பண்ணுறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒன்றத்தை பார்த்துட்டு இருப்போம். நம்ம பார்க்குற எல்லா விஷயத்தையுமே ஒரு டேட்டாவாக மாறுது. அந்த டேட்டாவை வச்சு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாவெல்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க.
நீ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை நீங்கள் புதுசாக வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லா நம்பர் ஆஃப் டேட்டாஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ வச்சு எந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ஓவராக மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்க, இதெல்லாம் அதிகமாக டவுன்லோட் பண்ணியிருக்காங்க வச்சு விஷயமா எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணி அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து எதை வந்து அதிகமாக விரும்புவாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம டேட்டாஸ் வந்து அதிக அளவு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, இந்த டேட்டா சயின்ஸில் என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா, அது மேஜரான பார்ட்டே வந்து இதுக்கான சோர்ஸ் தான். இதுக்கான சோர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட்டாக கிடைக்கும், இல்லை ஒரு வெப்சைட் வந்து வெப் ஸ்க்ராப் பண்ணி அதில் வந்து இருக்கிற டேட்டாவாக இருக்கும், இல்லை எஸ்கியூல் வந்து இருக்கிற டேட்டாவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டாஸ்லேருந்து எடுத்து அந்த டேட்டாஸை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் டூப்ளிகேட்ஸ் இருக்கும், அதில் வந்து வேல்யூஸ் வந்து ஃபில் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ நல்ல டேட்டாவாக, ஆக்சுவலாக வந்து ஒரு குட் டேட்டாவாக, நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம், டேட்டா இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டேட்டாவாக வந்து மாற்றிடுவாங்க. நல்ல டேட்டாவாக மாற்றின டேட்டாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடலாக பில்ட் பண்ணுவாங்க. அதில் மாடலாக பில்ட் பண்ணுறது என்னென்னா, அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸு, மிஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் போட்டு அதை வந்து ஒரு மாடலாக பில்ட் பண்ணி அதை வந்து ஃபைனலாக டெப்ளாய் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர ஆன்சர் தான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்குன்ற விஷயமா வந்து உங்களை அனலைஸ் பண்ணி சொல்லும். அதுக்கப்புறம் வந்து அதை விசுவலைஸ் பண்ணி காமிப்பாங்க. இந்த மாதிரி தான் டேட்டாஸ் இருக்குன்ற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணி காமிப்பாங்க. சரி, டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டுனா என்ன மாதிரி வந்து ஜாப்ஸ்லாம் போனோம்னா, பெரிய பெரிய கம்பெனி ஆக்சுவலாக இருக்கிற யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவங்க எதுக்கு ஆட்ஸ்க்காக, ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்காக, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஃப்யூச்சரை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுற விஷயத்துக்காக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது. சேலரி பேக்கேஜுமே ரொம்ப அதிகமாகிட்டு வருது. ஸோ இது வந்து அதிகமாக வந்து பைத்தானை வச்சு பண்ணுவாங்க, ஆரை வச்சு பண்ணுவாங்க, லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ பைத்தான்லேயும் ஆர்லேயும் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டாஸு, மேட்லாப்ளை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து லைப்ரரிஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்பை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து இந்த டேட்டாஸ் வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸாக இருக்கும். மற்றபடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஜாவாவில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் கொஞ்சம் நம்ம ஓனாக கொஞ்சம் கோடிடுற மாதிரி இருக்கும், இல்லை இன்பில்டான லைப்ரரிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா வந்து பண்ணலாம். சரியா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் இந்த டேட்டா சயின்ஸ் வந்து எடுத்து படிங்க. ஸோ நல்ல ஸ்கோப் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டேட்டா சயின்ஸ் வந்து இன்னும் ஒரு குவாலிட்டியான டேட்டா சயின்ஸ் இருந்தால் எல்லாருமே டேட்டா சயின்ஸ் தான், பைத்தன் படிச்சுனா டேட்டா சயின்ஸ், ஒரு மிஷின் லேர்னிங் படிச்சுனா டேட்டா சயின்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக டேட்டா சயின்ஸ் என்னென்னா, அதுக்கான மிஷினோட அந்த மாடல் வந்து பில்ட் பண்ணுறாங்களே, அந்த மாடலை பில்ட் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸ் செட்டை வளர்த்துட்டு, இதுக்கான ஸ்கில்ஸ் செட் அதிகமாக இருக்குது. நிறைய மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், டேட்டா சயின்ஸோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் வந்து இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் வந்து கிடைக்கும்போது தான் வந்து உங்களுக்கே வந்து டேட்டா சயின்ஸ் என்னென்னு, உண்மையாக டேட்டா சயின்ஸ் தான் என்னென்னு வந்து புரிய ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான கோர்ஸ் படிக்கணும், இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டேட்டா சயின்ஸ் வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு, டேட்டா கேம்பில் எப்படி படிக்கிறது ஃப்ரீயான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு டேட்டா சயின்ஸ் படிங்க, மிஷின் லேர்னிங் படிங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் வீடியோஸ்லாம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாம் ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், சொல்கிற கமெண்ட்ஸ்லேயே ஆகட்டும், நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லேயே ஆகட்டும், ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோலாம் போடுறதுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு பிரதர் வந்து கீழே கேட்டிருந்தார், ப்ரோ இந்த மாதிரி இருந்தால் டேட்டா சயின்ஸ்னால் என்ன ப்ரோ தெரில ப்ரோ, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதனால தான் இதை பற்றி பேசி போகிறேன். அதேமாரி உங்களுக்கு ஏதாவது நீங்களும் ஏதாவது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை பற்றி ஏதாவது அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோஸ் வந்து போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.